ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி பிரசாத் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு 25 டேஸாக பார்த்திங்கன்னா வீட்டில் தீபம் எதுவுமே போடலை. அது என்னென்னு உங்களுக்கு ரீசன் நல்லா தெரிஞ்சிருக்கும். சித்தப்பா இறந்துட்டாங்க இல்லையா, அதனால் நம்மளும் 16 முடியாமல் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நல்லபடியாக சிறப்பாக 16 செவ்வாய்க்கிழமை முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் டீப் க்ளீனிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நேற்று எடுத்த வீடியோ தான். நேற்று நல்லா வீடு எல்லாம் பெருக்கி கூட்டி தொடச்சி பாய் பெட்ஷீட்டெல்லாம் அலாசி போட்டாச்சு. பெட்ஷீட் அலாசுறது மட்டும் என்னால் வீடியோ கிளிக் பண்ண முடியல. பாய் அலாசுறது மட்டும்தான் கிளிக் பண்ண முடிஞ்சிச்சு. பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா சரி நம்ம ஃபஸ்ட்டு காம்பவுண்டு க்ளீன் பண்ணிடுவோம். காம்பவுண்டை நல்லா சோப் ஆயில் ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா வீடு துடைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு காம்பவுண்டு கழுவ போயாச்சு. நம்ம பப்பி குட்டி போட்டிருந்தாங்க இல்லையா, எல்லா குட்டியுமே நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டிங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரீசன் உங்களுக்கே தெரியும். அதனால் காம்பவுண்டு ஃபுல்லும் பாத்ரூம் போய் வச்சுருந்தாங்க. சரி நம்ம மாப் போட்டால் அது வேலைக்கு ஆகாது, மாப்பிள்ளை துடைச்சாலும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம சோப் ஆயில் ஊற்றி கழுவியே விட்டுறலான்னு சொல்லிட்டு நேற்று டியூப் போட்டு நல்லா சோப் ஆயில் ஊற்றி நல்லா டீப் க்ளீனிங் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாளில் கார்த்திகை தொடங்க போகுது. எப்படி பார்த்தாலும் கார்த்திகை மாதம் வாசலில் தீபம் போடுவோம்ல, சரி எல்லாம் இன்னும் 2 நாள் தான் இருக்குது, இப்போயே எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சோப் ஆயில் ஊற்றி நல்லா ஃபுல்லுமே காம்பவுண்ட் எல்லாம் கழுவியாச்சு. நிறைய பேர் வீடியோஸில் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னாச்சு சிஸ்டர், ஏன் வீடியோஸ் எதுவும் போடலை, ஏன் வ்ளாக் கொடுக்கலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கும் ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்துச்சு, குழந்தைகளுக்கும் ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதனால தான் 1 வீக்காக வீடியோஸ் எதுவும் போட முடியல. இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துடும், பாருங்கள். காம்பவுண்டு ஃபுல்லுமே நல்லா சோப் ஆயில் ஊற்றி நல்லா கழுவிடலான்னு சொல்லிட்டு கழுவி முடித்ததுக்கப்புறம் இங்கே காம்பவுண்டு கழுவுறது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கஷ்டம். அதுக்குள்ளே வீடியோஸ் லைவ் பேச அப்பா ஃபோன் பண்ணிட்டாங்க. ஏன் காலையிலேருந்து ஃபோன் பண்ணேன்னு 2 திட்டு, ஏன் உனக்கு ஃபோன் கூட பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பேசிகிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே பிரேக் ஆகிடுச்சு. காம்பவுண்டு கழுவுறது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கஷ்டம். என்னென்னா எங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லாம் சைக்கிளு அது இதுன்னு எல்லா விளையாட்டு பொருளையும் காம்பவுண்டில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே உண்மையாலுமே பேக் பெயின் அதிகமாக வந்துடும். எங்கள் காம்பவுண்டு கழுவுறது ரொம்ப பெரிய கஷ்டம்தான். ஏன்னா விளையாட்டு ஜாமானும் இங்கே தான் கிடையாது, நிறைய இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க. செடிகளுக்கிட்ட போட்டு வச்சுருப்பாங்க, செடிகளுக்குள்ளே போட்டிருப்பாங்க. சில நேரத்தில் சைக்கிளெல்லாம் எடுத்து வச்சுட்டு பைக்கெல்லாம் எடுத்துட்டாங்க தள்ளியில் வச்சுட்டு தான் கழுவணும். அதனால் ரொம்ப பெரும் கஷ்டம். எப்படி சொல்கிறதுன்னா வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா மாதத்தில் 2 டைம் காம்பவுண்ட் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணிடுவேன். அப்போ தான் எனக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இல்லைன்னா நாய்க்குட்டிக இருக்கவும் பசங்க விளையாட முடியாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நல்லா அழுக்கு படிஞ்சிரும். எங்கள் ஏரியாவில் பயங்கரமாக காற்று வேறு அடிக்குமா, ஊரில் இருக்க மண்ணெல்லாம் வாரி கொண்டு என் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் இல்லை அப்படின்னா மாதத்தில் 2 டைம் 3 டைம் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். அப்போ தான் பார்க்குறக்கும் நல்லா நீட்டாக அழகாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாப் போட்டுட்டு இருந்தேன். இப்போது நாய்க்குட்டி போட்டதுக்கப்புறம் மாப் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பழையபடி சோப் ஆயில் ஊற்றி நம்ம சீமாரை வச்சே தேய்ச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி முடித்தாச்சு. இப்போயே உங்கள் வீடியோஸ்லேயே தெரியும் எல்லா பொருளும் எங்கெங்கே இருக்குதுன்னு. அதெல்லாம் எடுத்து வச்சு பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப பெரும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா போர் தண்ணி வேலையா, எல்லாம் எடுத்து வச்சு பண்ணலை அப்படின்னா திருப்பி எல்லாம் துரு பிடிச்சிரும். வீட்லேயும் திட்டு வாங்கணும், பசங்கக்கிட்டையும் திட்டு வாங்கணும். இப்போ கூட சைக்கிள் எடுத்து நகர்த்தி வைக்க கூட இல்லை. சரி டைம் இல்லையேன்னு சொல்லிட்டு அவசரமாக சைக்கிள் மேலே தண்ணி படாமல் அப்படியே கழுவி விட்டாச்சு. அப்புறம் கழுவி விட்டதுக்கப்புறம் சரி வெளி பாத்ரூம் மட்டும் க்ளீன் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு
2 நாளைக்கு முன்னாடி தான் சோப் ஆயிலெல்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணேன். சரி இப்போது சோப் ஆயில் வேணான்னு சொல்லிட்டு நார்மலாக சீமர் வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா பயங்கர டஸ்ட்டாக தான் இருக்குமே தவிர அழுக்கு எதுவும் இருக்காது. இங்கே பயங்கரமாக காற்றடிக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் டஸ்ட்டு நிறைய உள்ளே போயிருக்கும், மற்றபடி அழுக்கு எதுவும் இருக்காது. அதனால சரி நார்மலாக தேய்ச்சி விடுவோம். ஏன்னா சப்போஸ் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ண மாட்டாங்கள்ல, வெளியே தானே. ஸோ அதனால் வெளியே மட்டும் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. அப்புறம் அப்படியே வீடு க்ளீன் பண்ணிடலாம், சரி வீடும் தொடச்சிடலாம். ஏன்னா இனி பசங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட போகணும், ஆனால் அதுக்கு டைம் இருக்காது. அதுக்கப்புறம் ஈவினிங் 5:30க்கு மேலே வீடு எதுவும் க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போயே பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காம்பவுண்டு தான் கழுவுனேன். ஏன்னா ரீசன் பார்த்திங்கன்னா, காம்பவுண்டு கழுவிட்டு நம்ம வந்து வீட்டை அப்புறம் தொடச்சிக்கலாம், ஃபஸ்ட்டு வீட்டை தொடச்சிட்டு அப்புறம் காம்பவுண்டை துடைக்கலான்னு நினச்சோம். அப்படின்னா வீடு காம்பவுண்டு துடைச்சதுக்கப்புறம் உள்ளே வர முடியாது இல்லையா, ஃபுல்லாக காலில் இருக்க டஸ்ட் எல்லாமே வந்து வீடு தொடச்ச வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், மீண்டும் துடைக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காம்பவுண்டு கழுவுனதுக்கப்புறமே வீடெல்லாம் தொடச்சி முடிச்சிடலாம். அதான் கொஞ்சம் பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும், அதுக்குள்ளே காம்பவுண்டும் காஞ்சிரும், நம்மளும் நடக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீடு துடைக்க வந்தாச்சு. வாசலுக்கு சாணம் ஒன்று தான் தெளிக்கலை. வாசலுக்கு சாணம் தெளிக்கலான்னு பார்த்தா ஒரே மழைக்கோப்பாக இருக்குது, எப்போ வேணாலும் மழை வர ஸ்டேஜில் இருக்குது. சரி போட்டாலும் வேஸ்ட்டாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு சாணி ஒன்று தான் போடாமல் அப்படியே பெண்டிங்கில் வச்சுருக்கேன். அதை நான் போடும்போது அதுவும் நான் உங்களுக்கு விலாகாக கொடுக்குறேன். நீ 2 நாளில் கார்த்திகை வரப்போகுது, எல்லாம் வாசலில் நீட்டாக வச்சுருப்பீங்க, எல்லாம் நீட்டாக ஆரம்பிச்சிருக்கலாம், சாணி போட ஆரம்பிச்சிருப்பீங்க, வீடெல்லாம் டீப் க்ளீன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கார்த்திகை நல்லபடியாக வரவேற்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வாசலில் வந்து கார்த்திகை மார்கழியில் வந்து நல்லா வாசலில் எல்லார் வாசல்லையும் பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லான கோலம் போட்டிருப்பாங்க. நல்லா கோலம் போட்டு நல்லா கலர் கோலப்படியெல்லாம் கொடுத்து நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க. நானும் வாசலில் கலர் கோலப்படியெல்லாம் போட்டு வாசலில் நீட்டாக வச்சுருக்கேன். சாரி, கொஞ்சம் வார்த்தை தவறியாச்சு. நானும் நீட்டாக வச்சுருப்பேன். எல்லோரும் வாசலில் கோலம் போடுங்க. உங்களால் டெய்லியும் முடியும்னா கண்டிப்பாக கலர் கோலப்பொடி யூஸ் பண்ணுங்கள். இல்லை டெய்லியும் போட டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கலர் கோலப்பொடி போட்டு வாசலில் தீபம் போடுங்க. டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மார்கழியில் வந்து தேவர்களுக்கு வந்து விடியற் காலை பொழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் வந்து இந்த 2 மாதமே வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வந்து 5 முக தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முதல்ல வந்து உங்களால் வந்து 4 மணிக்கு எந்திரிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் எழுந்திருப்பீங்க அப்படின்னா முதல்ல வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வீட்டுக்குள்ளே முடிச்சுக்கோங்க. ஏன்னா எங்களால் வந்து அந்த டைமுக்கு வெளியே போக முடியாது, சேஃப் இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுக்கோங்க. ஒரு 5:30 மணிக்கு மேலே வேணும்னா நீங்கள் வாசலில் தீபம் போடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை எங்களால் வந்து 5 மணிக்கு எழுந்திரிச்சு வெளியே போக முடியும், எங்கள் தெருவுலையும் எல்லாருமே எந்திரிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நீங்கள் எந்திரிச்சு வெளியில் போக வேணாம், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். நம்மளுடைய சேஃப்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தீபம் போடுறோம், நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தான் தீபம் போடுறோம். அதில் ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா, சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் எல்லோரும் பார்த்து பத்திரமா காலையில் எழுந்திரிச்சு வெளியே வந்து தீபம் போடுங்க. அப்புறம் சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தது, சரி பூஜை சாமானை மட்டும் கழுவிடுறான்னு சொல்லிட்டு பூஜை பொருளெல்லாம் வந்து கழுவி முடித்ததுக்கப்புறம் சரி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே அவசரமாக பூஜை பொருளெல்லாம் கழுவி வச்சுட்டு போயாச்சு. எல்லாம் வந்து பார்த்து பத்திரமா சேஃப்டியாக தீபம் போடுங்க. காலையில் வந்து ஆனால் கண்டிப்பாக விளக்கு தீபம் போடுங்க. உங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டு வீடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வாசற்கதவை மட்டும் திறந்து நீங்கள் வந்து வாசப்படியில் கூட நீங்கள் ஒரு 5 முக தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் உள்ள விளக்கேற்றலாம். அது வந்து உங்களுடைய பிரியம்.
உங்களுடைய இஷ்டம். நீங்கள் வந்து உங்களோட சேஃப்டி ஃபஸ்ட்டு பாருங்கள். சேஃப்டி பார்த்துட்டு பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாசலில் தான் தீபம் போடுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சாலும் வீட்டுக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் 5 மணிக்கு தான் தீபம் வாசலில் போட்டதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போடுவேன். எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட தெருவில் நிறைய பேர் எழுந்திரிச்சிருவாங்க. அதனால் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய சேஃப்டி ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு பத்திரமா பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னக்கா இன்னும் ப்ளாக் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர்ஸ். பாய். தேங்க்யூ டு ஆல்.